அஃபாக்கியான தேவைகளை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றுறான்? அஃபாக்கியான தேவைகளை அல்லாஹ் தாலா எதன் மூலமாக நிறைவேற்றுகிறான்? அன்ஃபுசியான தேவைகளை இந்த ரெண்டு தேவை இல்லாம வேற தேவைகள் இருக்குதா? மனிதர்களுடைய கவனம்லாம் எதுல இருக்குது? அன்ஃபுசியான தேவையில இருக்கா, ஆஃபாக்கியான தேவையில இருக்கா? எதுல இருக்குது? அன்ஃபுசியனா என்னது? நமக்குள்ள இருக்கக்கூடியது. அஃபாக்கினா காசு பணம்லாம் தேவை இருக்குதா இல்லையா? தேவை இருக்குது. எந்த மனுஷனும் என்ன செய்ய போறது இல்ல, காஃபிர் கூட என்ன செய்ய போறது இல்ல, அழிஞ்சு போயிடுவாங்க. காஃபிர் எந்த மனிதனாக இருந்தாலும் அன்புசியான தேவைகளை மட்டும் அல்லாஹ் நிப்பாட்டவே மாட்டான். அப்போ அன்புசியான தேவைகளை அல்லாஹாலா மனிதனுக்கு நிலையானதாக ஆகிட்டான். அதாவது அல்லாஹ் என்ன செய்ய போறதே இல்லை, நிறுத்த போறதே இல்லை. மனிதன் காலாகாலத்துக்கும் உயிரோடு அறிவோடு என்ன செஞ்சுதான் இருப்பான், வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். நல்ல சிக்கல் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைன்னா நல்லா காசு பணம் பங்களா சொத்து சுகம், இது இல்லை. சிக்கல் இல்லாத வாழ்க்கை என்பது இறைவனுக்கும் நமக்கும் எந்த சிக்கலும் இல்லை. நம்முடைய ஆழ் மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், மன நிறைவு இதெல்லாம் குடிக்கொண்டு இருக்கணும். வெளியில பார்த்தா ஒன்றும் இல்லாம இருக்கலாம், இருக்குதோ இல்லையோ, ஆனா இவர் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். எதை கொண்டு? ஒரு ஆத்ம திருப்தி, மன நிறைவான வாழ்க்கையை உலகத்தில் எல்லா மனிதனும் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அவன் எந்த நிலைமையில இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு வறுமையில இருந்தாலும் என்ன இல்லை, வறுமை இதுக்கு தடை இல்லை. எல்லாம் நிறையா கொடுத்தவன் சொகுசா இருக்கிறான், கம்மியா கொடுத்தவன் கஷ்டப்படுறான், இல்லை. என்னது? ஒவ்வொரு மனிதனும் தான் யார், இறைவன் யார், அதை விளங்கிட்டா அவன் என்ன ஆயிடுவான்? ஈமான் கொண்டவனா. இறைவனுடைய ஈமான் வந்துருச்சு, அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் துணியா பெருசா தெரியாது. அன்புசியான தேவைகள் 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பாக்கியங்கள் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, கிடைச்சி போச்சு. இனி இதை என்கிட்ட இருந்து யாரும் பிடுங்கவே முடியாது.